ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி 1 அன்றைக்கி தேங்காய் சுடுறது சிறப்பு. எப்போயுமே இந்த இதை நாங்கள் செய்வோம். அதுக்கு அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு பச்சரிசி மாவில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் தேங்காய் சுடுறதுக்காக. அதுக்கு ஒரு தேங்காய் எடுத்துக்கணும். தேங்காய் ரொம்ப முத்தினதாக இருக்கக்கூடாது, ஒரு பாதி காயாக இருக்கணும். அப்போ தான் தேங்காய் சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுக்கு தேங்காயை நம்ம நாரெல்லாம் எடுத்துகிட்டு குடுமியெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு நல்லா அந்த நாரெல்லாம் பிடுங்கி எடுத்துடணும். நாரெலாம் இருக்கக்கூடாது, சுத்தமாக சுரண்டி எடுத்துடணும். ஏன்னா நம்ம நெருப்பில் காட்டும்போது எரிஞ்சு போயிடும். அதுக்காக எல்லாம் நீட்டாக எடுத்து சுரண்டிடணும், நல்லா வலுவலுன்னு வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா தேங்காய் சுடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சுரண்டி எடுத்து வச்சிடணும். தேங்காய் சுடுறதுக்கு பூனை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு வெல்லத்தை நல்லா தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தூள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கத்தி வச்சு சிரண்டியும் எடுத்து வச்சுக்கலாம். தேவையான வெல்லத்தை பிடிச்சி வச்சாச்சு. பூர்ணம் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன். எள்ளெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக, ரொம்பவும் முருக விட்டுறக்கூடாது, லேசாக வறுத்தா போதும். இது கூடவே பச்சரிசி சேர்க்கலாம், சேர்க்காம போல் நம்ம விருப்பம்தான் பச்சரிசி சேர்க்குறது. நான் பச்சரிசி சேர்க்கலை. அடுத்து பாசிப்பருப்பு ஒரு 4 டீஸ்பூன், அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் முழுசாகவும் அப்படியே தேங்காய்க்குள்ளே போடலாம், இல்லைன்னா பொடி பண்ணியும் போடலாம். அது நம்ம விருப்பம்தான், எப்படி வேணாலும் போடலாம். அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த தேங்காய் சுடல் பண்டிகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்தில் மகாபாரதத்தில் யுத்தம் ஆரம்பித்தது. ஆடி 1 தேதி தான் இந்த யுத்தம் ஆரம்பித்தது. ஆடி 18 தான் முடிஞ்சிச்சு. அந்த ஆடி 1 ஆரம்பித்த அன்னைக்கு யுத்தத்தில் வெற்றி பெறணும்னு சொல்லி நம்ம விநாயகரையும் நம்ம குலதெய்வத்தையும் வேண்டி இந்த தேங்காய் சுடுதல் பண்டிகையாக கொண்டாடினாங்க. அதுதான் இந்த தேங்காய் சுடுதலோட கதை. நான் பிறந்தது பார்த்திங்கன்னா கரூரில் எப்போயுமே ஆடி 1னா எல்லாருமே தேங்காய் சுடுவோம். இப்போ இருக்கிற திருச்சி. இனி நான் அதை மறக்காமல் வருஷம் இதை நான் செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்கேன். அப்புறம் இந்த தேங்காய் சுடுறதுக்கு இந்த குச்சி தேவைப்படும். இந்த குச்சி பேர் மரம் பேர் பார்த்திங்கன்னா அழிஞ்சி மரக்குச்சி. இந்த குச்சியில் தான் நம்ம தேங்காய் சுடணும். அந்த குச்சியில் இருக்கிற தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துகிட்டு பட்டையெல்லாம் உரிச்சிடணும். மஞ்சள் தடவை எடுத்து வச்சுக்கணும். இப்போ பூர்ணத்துக்கு கொஞ்சம் கூடவா பச்சரிசிக்கு பதிலாக அவலும் சேர்த்துக்கலாம். நான் அவலும் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நைஸாக மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். முழுசாகவும் போடலாம், நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காயில் 3 கண்ணில் 1 கண்ணை மட்டும் நல்லா தொலைவிட்டுட்டு உள்ளே இருக்கிற தேங்காய் தண்ணியை நல்லா எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி நம்ம இதுக்குள்ளே தான் நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்க பூர்ணத்தெல்லாம் இதுக்குள்ளே தான் போடணும். எடுத்து வச்சுருக்க தேங்காயில் அந்த தண்ணியை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே சேர்த்துக்கணும். அரைச்சி வச்சுருக்க பொடியோட கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். அது கூடவே வெல்லத்தையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி விட்டுருவோம். இந்த பூர்ணத்தை அந்த தேங்காயில் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அந்த தேங்காய் தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ஒரு தேங்காய்க்கே அதிகபட்சம் 2 ஸ்பூன் இல்லைனா 3 ஸ்பூன் ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றினா தேங்காய் சுட்டு எடுக்கும்போது அந்த வெல்லம் ரொம்ப ஹீட்டில் உருகி அப்படியே கொலன்னு ஆயிரும். அதனால் ஒரு அதிகபட்சம் 3 ஸ்பூன் ஊற்றினா போதும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த பொடியை போட்டுட்டு 1 ஸ்பூன் ஊற்றினா போதும். அப்படியே அந்த தேங்காய் கண்ணில் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்தும் போடலாம். அது லேட்டாகும். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு புனல் வச்சு போட்டோம்னா டக்குன்னு சீக்கிரமாக ரொப்பிடலாம். எப்படி ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சும் ஆகும் நம்ம இதை போட்டு எடுக்கிறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு உள்ளே இந்த மாதிரி கம்பியோ இல்லைன்னா ஒரு குச்சி வச்சு நல்லா உள்ளே குத்தி விடணும். அப்போ தான் நல்லா உள்ளே எல்லா தேங்காய் ஃபுல்லாக இந்த பூர்ணமெல்லாம் பரவும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொடியும் இதில் போட்டு இறக்கிடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ லைட்டாக 2 ட்ராப்ஸ் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும், ரொம்பவும் ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லா பூர்ணத்தையும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பூர்ணத்தையும் போட்டாச்சு. இப்போ இந்த குச்சியை அந்த தேங்காய் கண்ணில் வச்சு நல்லா சொருகிடணும் டைட்டாக. 2 தட்டு தட்டிக்கலாம், அப்போ தான் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இல்லைன்னா தேங்காவை நம்ம சுற்றி சுடும்போது கழண்டு வந்துடும். அதனால தான் நல்லா டைட்டாக அடித்து வச்சுக்கணும். குச்சி கழண்டாமல் இருக்கிறதுக்கு
இந்த மாதிரி மஞ்சளை கொஞ்சமாக கெட்டியமாக கரைச்சி அந்த குச்சியை சுற்றி இந்த மாதிரி ஒட்டி விட்டுறணும். அப்போ தான் கொஞ்சம் க்ரிப்பாக குச்சி பிடிச்சிக்கும், தேங்காய் சுடும்போது கழண்டு வராது. இது செஞ்சுட்டு மிச்சம் இருக்கிற மஞ்சளை அப்படியே நம்ம தேங்காயை பூசி விட்டுறணும். இந்த மாதிரி பூசி விட்டுட்டு குங்குமம் வச்சுக்கணும். 3 பொட்டு வச்சுட்டு குச்சிக்கும் குங்குமம் வச்சிடணும். இந்த மாதிரி தான் தேங்காய் சுடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம விறகடுப்பு வாசலை இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து கூட வெளியில் வாசலில் வச்சு நெருப்பு கூட்டி கூட அதில் சுடலாம். நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி நான் எப்போயுமே ஸ்டவ்வில் தான் செய்வேன். தேங்காய் சுடும்போது இந்த மாதிரி அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காயை திருப்பி சுடணும். ஒரே இதாக அனல் அதிகமாக வச்சோம்னா தேங்காய் உள்ளே வேகாது, சீக்கிரம் கொட்டாங்குச்சி வெடித்து போயிடும். அதனால் பொறுமையாக தான் செய்யணும். ஒரு 1/4 மணி நேரத்தில் சுட்டு எடுத்துடலாம். பொறுமையாக அப்படியே திருப்பி சுடணும். சப்போஸ் நம்ம இந்த மாதிரி சுடும்போது கொட்டாங்குச்சி எதுவும் பிடிச்சிக்கிச்சுன்னா தண்ணி வச்சு லைட்டாக தெளிச்சிக்கலாம் தேங்காய் மேலே. நல்லா இந்த மாதிரி சுற்றி சுட்டுட்டோம்னா நல்லா வெந்துடும். தேங்காய் நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி வெடிச்சுக்கும். இதான் பக்குவம். நம்ம எடுத்துடலாம். கரெக்டாக 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த தேங்காய் எடுத்து நம்ம பூஜை அறையில் வச்சு விநாயகரையும் நம்ம குலதெய்வத்தையும் நினச்சி வேண்டி கும்பிட்டோம்னா நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தேங்க்யூ.